ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்ப சூப்பரா அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க. நம்ம ரம்யா வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு நேரா மண்டபத்துக்கு தான் வராங்க. அண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாவுக்கு கால் பண்ணிட்டு, ரியா அந்த தீபாவுடைய மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் வந்துட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே இங்க கார்த்தி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியா ஜெயில இருந்து வந்துட்டா. ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த தீபானால எதனாச்சும் ஒரு பிரச்சனையை தீபாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. தீபாவை கடுக்கணும்னு நினைக்கிற ஆள் ரம்யா தான். ஸோ ரம்யாவுக்கு உதவி பண்றது ரியா மட்டும்தான். அதனால நீங்க ரியாவோட வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிருங்க. ரியாவை வந்துட்டு வெளியே வரவிடாம பாத்துக்கோங்க. முடிஞ்சா நீங்க ரியாவை கூட அரெஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த ரியா எந்த காரணத்துக்கு ஒன்றும் தப்பிச்சிடக்கூடாது. அவ மட்டும் தப்பிச்சானா அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே கார்த்தி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாவோட வீட்டை போலீஸ் சரௌண்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இது என்ன பண்றதுன்னு தெரியாம ரியாவுமே வந்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வெயிட் பண்ணி பாக்குறா. அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ரியாவும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க, இங்க போலீஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, என்னால இங்க எதுவுமே பண்ண முடியாது, நீ உன்னால வெளியே இருந்து என்ன செஞ்சுக்க முடியுமோ அதை செஞ்சுக்கோ, இங்க இருந்து என்னால வெளியே நகரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரியா. உடனே வந்துட்டு ரம்யாவுக்கு போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், நம்ம சுத்தமா லாக் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஒரு வழியா வந்துட்டு நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா நம்ம முதல்ல மண்டபத்துக்கு போயிடலாம், அங்க இருந்து நம்ம என்ன பிளான் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு போறாங்க. யாரு கண்ணிலையும் படாம முகத்தை மூடிக்கிட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ள போய் பின்னாடி வழியா ஒரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் வெளியே வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது மைத்திலியா அந்த வழியா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இவ கண்ணில் பட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வழியா ரூபஸ்ரீ வராங்க. ஸோ ரூபஸ்ரீயை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்குள்ள உள்ள இழுத்துறாங்க. ரூபஸ்ரீ கிட்ட சொல்றாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா உனக்கு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உனக்கு, நீயே கார்த்திக்காக தான் இங்க வந்திருக்க, உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தீபாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அது மட்டும்தான். இந்த தீபா கார்த்திக் காலத்துல நான் கண்டிப்பா வந்துட்டு தாலி ஏறவே கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த கல்யாணத்தை முதல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறுத்திடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திகை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ சொல்றதுமே வந்துட்டு கரெக்டா தான் இருக்கு, அப்போ இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்துறதுக்கு என்ன வழின்றதை பார்க்கலாம்னு சொல்லி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சேர்ந்துடுறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.